இந்தியாவிலேயே மிக அதிகமான கரண்ட் பில் கட்டக்கூடிய பெட்டிக்கடை வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இவ்வளவு சுமையை மக்கள் மேலே ஏற்றி வச்சதுக்கு அப்புறமும் அந்த மின்சார வாரியம் நஷ்டம்னா குணநிதி நடிக்கும் அலங்கு வெற்றி நடை போடுகிறது. விவே நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் வீடுகளுக்கு மின்சாரம் வழங்குவதில் இந்தியாவிலேயே மிக குறைந்த கட்டணம் தமிழ்நாட்டில் தான். அதற்கு மேல இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆஹா ஓஹோன்னு இருக்கிறவங்க கிடையாது. 200 யூனிட் பயன்படுத்தக்கூடியவர்கள் ₹2.81 ஒரு யூனிட்டுக்கு வாங்கப்படுகிறது. தமிழ்நாடு 9வது இடத்துல இருக்கு. இதே 400 யூனிட் பயன்படுத்தக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா ₹5.69. நம்ம வந்து இந்தியாவில் வந்து 18வது இடத்துல இருக்கிறோம். அதே மாதிரி 600 யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ₹7.29. நம்ம வந்து 24வது இடத்துல இருக்கிறோம். 800 யூனிட் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு ₹8.22 வாங்குறாங்க. 1000 யூனிட் பார்த்தீங்கன்னா ₹8.78. இவ்வளவு சுமையை மக்கள் மேலே ஏற்றி வச்சதுக்கு அப்புறமும் அந்த மின்சார வாரியம் நஷ்டம்னா அப்போ அதுக்கு காரணம் அதில் இருக்கிற நிர்வாக சீர்கேடும் ஊழல்களும் தான் காரணம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு அறப்போர் இயக்கத்தினுடைய ஜெயராமன் அவரோடு இணைந்திருக்கிறார். நிறைய கேள்விகள் இருக்குது. குறிப்பாக அந்த மின் கட்டணம் குறித்து சமீபத்தில் ஒரு தரவுகளை வெளியிட்டு இருந்தாங்க. அது குறித்து பல்வேறு கேள்விகளை கேட்க இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்தில் சில தரவுகள்லாம் வெளியிட்டு இருந்தீங்க. அதாவது டிஐபிஆர் அவங்க வந்து வெளியிட்டு இருந்த ஒரு செய்திக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கும் வகையில் ஒரு டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி பெரிய அளவுக்கு அதை வெளியிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு நிறைய சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறி இருக்கு. முதல்ல அந்த டிஐபிஆர் வெளியிட்ட செய்தி என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம். டிஐபிஆர் என்ன வெளியிட்டாங்கன்னா டிசம்பர் 16 அன்னைக்கு ஒரு பிரஸ் ரிலீஸ் கொடுத்திருந்தாங்க. ஸோ அதில் அவங்க சொன்னது மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் வீடுகளுக்கு மின்சாரம் வழங்குவதில் இந்தியாவிலேயே மிக குறைந்த கட்டணம் தமிழ்நாட்டில் தான். அப்போ இதோடைய அர்த்தம் என்ன? அந்த வீட்டு உபயோக கரண்ட்ல இந்தியாவிலேயே பார்க்கும்போது தமிழ்நாடு தான் இருக்கிறதுலே கம்மியாக இருக்கு அப்படிங்கிறத தான் அவங்க சொல்ல வராங்க. ஒட்டுமொத்த சராசரி ஒட்டுமொத்தமாக சராசரியாக. இன்ஃபேக்ட் உள்ளுக்குள்ளேயும் அவங்க வந்து வீடுகளுக்கு வழங்கப்படும் மின்சார கட்டணம் இந்திய அளவில் ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் தான் மிக மிக குறைவாக இருக்கிறது. தகவல்லாம் தொகுக்கப்பட்டு அரவிந்த் வாரியர் அப்படிங்கிற ஒருவரால் வெளியிடப்பட்டுள்ளது. இதன் மூலமாக நம்ம தமிழ்நாடு தான் மிக குறைவாக இருக்கிறது என்ற உண்மை வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளது. அப்படி இப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் இன்னொரு, அதாவது இது வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சி தான் நம்ம வந்து அதுக்கப்புறம் என்னடா இப்படி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்களே. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடந்த ஒரு 2-3 வருஷத்தில் பயங்கரமாக கரண்ட் பில்லாம் நமக்கு ஏறி இருக்கு. 3 முறை ஏறி இருக்கு. அப்போ ஏறி இருக்குன்னும் போது நிறைய பேர் சொல்றாங்க, நான் முன்னாடி 1000 ரூபா கட்டிட்டு இருந்தேன், இன்னைக்கு 2000 ரூபா கட்டுறேன், 1500 கட்டுறேன். இந்த மாதிரி வெவ்வேறு இடங்களில் ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடியதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்படி இந்திய மாநிலங்களில் ஒவ்வொரு வீடுகளுக்கும் வழங்கப்படும் மின் கட்டணத்தை உயர்த்தி வழங்கும் போது தமிழ்நாட்டில் தான் மிக மிக குறைவாக ₹113 வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுதான் நம்ம வந்து இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாடு அரசு என்னென்ன டாரிஃப் நாங்கள் வச்சிருக்கணும் ஒவ்வொரு ஸ்லாபுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருடமும் அவங்க வந்து மத்திய அரசாங்கத்துடைய சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டிக்கு டேட்டா அனுப்புறாங்க. அந்த சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி அத்தாரிட்டி அந்த டேட்டாவை தொகுத்து ஒரு டேபிளா போட்டு வெளியிடுறாங்க. நம்ம அந்த டேபிளை எடுத்து அதை சார்ட் பண்ணி நம்ம ரேங்கிங் எந்தெந்த மாநிலங்களுக்குல எவ்வளவு இருக்குன்னு ரேங்க் போட்டு பார்த்தா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, டொமஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் வீட்டு உபயோக விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 100 யூனிட் வரை பயன்படுத்தக்கூடியவர்கள் தமிழ்நாடு தான் முதலிடம். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் 100 யூனிட்டுக்கு மேலே போயாச்சு அப்படின்னு சொன்னால், உதாரணத்துக்கு 200 யூனிட் பயன்படுத்தக்கூடியவர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு 9வது இடத்துல இருக்கு. நமக்கு மேலே 8 மாநிலங்கள் குறைவா இருக்கு. ₹2.81 ஒரு யூனிட்டுக்கு வாங்கப்படுகிறது. அதுக்கு இது வந்து 200 யூனிட் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு. இதே 400 யூனிட் பயன்படுத்தக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா ₹5.69. அப்போ 400 யூனிட் ஒரு மாசத்துக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னால் 400 × ₹5.69 போட்டிங்கன்னா ₹2200 ₹2300 வரும். இப்போ நம்ம 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி பில் பே பண்ணுறோம், ₹4600 பில் பே பண்ணுவாங்க. நம்ம வந்து இந்தியாவில் வந்து 18வது இடத்துல இருக்கிறோம். நமக்கு மேலே 17 மாநிலங்கள் குறைவாக அதை விட பில் வந்து குறைவாக வச்சிருக்கிறாங்க. 2020 கூட நம்ம 12வது இடத்துல இருந்திருக்கிறோம். 12வது இடத்துல 18வது இடத்துக்கு சரிஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி 600 யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ₹7.29. நம்ம வந்து 24வது இடத்துல இருக்கிறோம். 800 யூனிட் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு ₹8.22 வாங்குறாங்க. 1000 யூனிட் பார்த்தீங்கன்னா ₹8.78. அப்போ நம்ம பில்லு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 யூனிட்டுக்கு மாதம் ₹500, 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி பில் பே பண்ணும்போது ₹1000 பே பண்ணுவாங்க. 400 யூனிட்டுக்கு மாதத்துக்கு ₹2300, 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி பே பண்ணும்போது ₹4600 பே பண்ணுவாங்க. 600 யூனிட்னும் போது மாதத்துக்கு கிட்டத்தட்ட ₹4300 கிட்ட
2 மாதத்துக்கு ஒரு வாட்டினும் போது கிட்டத்தட்ட 8000 சொச்சம் பே பண்ணுவாங்க. 800 யூனிட்டுன்னும் போது 6500 ரூபா ஒரு மாதத்துக்கு. 2 மாதம்னா 13000 ரூபா. 1000 யூனிட்டுங்கிற போது ஒரு மாதத்துக்கு 8800 ரூபா. 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்னும் போது அவங்க 17500 ரூபா பே பண்ணுவாங்க. ஸோ இந்த அளவில் தான் இருக்குது. இப்போ இதோடைய சராசரி என்னவா இருக்கும்? 100 யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்தக்கூடியவர்கள் சராசரியாக 113 ரூபா தான் வாங்குறோங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பொய். ஏன்னா நீங்கள் இந்த பில்லோடைய ஈவன் ஒரு மாதத்துக்குன்னு எடுத்துக்கோங்க, 2 மாதத்துக்கு கூட எடுத்துக்கல, ஒரு மாதத்துக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 500, 2400, 4000 சொச்சம், 6000 சொச்சம், 8000 சொச்சம் கணக்கு பண்ணுறவங்களுடைய சராசரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது மினிமம் ஆயிரங்கள்ல இருக்கும். அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சராசரியை நம்ம கணக்கிட வாய்ப்பு இல்லாட்டியும் கூட ஒரு குத்து மதிப்பாகவே ஒரு 1000 ரூபாய் வரும். ஆமாம், மினிமமாக 1000 ரூபா 2000 ரூபா வரும். இது வந்து வெறும் டொமஸ்டிக்கில் மட்டும் கிடையாது. இப்போது நீங்கள் வந்து மிக ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்கள், மற்றவர்கள் லோவர் மிடில் கிளாஸில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பெரும்பாலும் என்ன தொழிலில் ஈடுபட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிறு தொழில்கள். இப்போ இந்த இடங்களில் இருக்கக்கூடிய கரண்ட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலில் வெறும் 300 யூனிட், அதுதான் இருக்கிறதுலே குறைவு, 300 யூனிட் பர் மந்த். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் கடைசியாக இருக்குது. மற்ற மாநிலங்கள் 37ஆவதாக இருக்கிறோம். மாநிலங்கள் யூனிட் 11.38 rupees நம்மளுடைய சார்ஜ். நீங்கள் சொல்கிறது வந்து உதாரணத்துக்கு இப்போ ஏதோ ஒரு கடை இருக்குது, ஒரு கடை இருக்கு, இல்ல வேற ஏதாவது சின்ன பிசினஸ் பண்றாங்க, இந்த மாதிரி கடைகள் கமர்ஷியல் கனெக்ஷன் சொல்லுவோம். தொழிலுக்கு வேற கனெக்ஷன் இருக்கு, இண்டஸ்ட்ரி கனெக்ஷன் வேற. கடைகளுக்கு இருக்கக்கூடியது, ஆஃபீஸ்க்கு இருக்கக்கூடியது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய கனெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து 11 ரூபா 38 பைசா 37ஆவது இடத்துல இருக்கிறோம். அதாவது நமக்கு மேலே 36 மாநிலங்களும் நம்மளை விட குறைவாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இன் ஜென்ரல் காமனாக எத்தனை யூனிட்னாலும் 11.38 பைசா தான் இருக்குது. அப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட 35% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 29ஆவது இடத்துல நம்ம 37ஆவது இடத்துக்கு சரிஞ்சிருக்கிறோம். அப்போது இந்தியாவிலேயே மிக அதிகமான கரண்ட் பில் கட்டக்கூடிய பெட்டிக்கடை வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதே யூனிட் அளவுக்கு இப்போ 300 யூனிட் பயன்படுத்தக்கூடியவங்க வேறு மாநிலத்தில் இருக்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் தான் அதிக கரண்ட் பில் கட்டுறோம். அதே மாதிரி ஸ்மால் இண்டஸ்ட்ரி, அடுத்தது சிறு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 750 யூனிட் எடுத்துக்கோங்க, 1500 யூனிட் எடுத்துக்கோங்க, 2250 யூனிட் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே எடுத்து பார்க்கும் பொழுது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து 20ஆவது இடத்துக்கு மேலே தான் இருக்கிறோம். 750 யூனிட்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 4 ரூபா 78 பைசா இருந்தது 2020. நம்ம 8ஆவது இடத்துல இருந்தோம் 2020. 2023 பார்த்தீங்கன்னா நம்ம 7 ரூபா 4 பைசா சார்ஜ் பண்ணுறோம். அப்போ 20ஆவது இடத்துக்கு சரிஞ்சாச்சு. நமக்கு மேலே 19 மாநிலங்கள் இருக்குது. அதே மாதிரி 1500 யூனிட்ல பார்க்கும்போது நம்ம 7 ரூபா 30 பைசா சார்ஜ் பண்ணுறோம், 22ஆவது இடத்துல இருக்கிறோம். 2250 யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 8 ரூபா 66 பைசா, நம்ம 32ஆவது இடத்துல இருக்கிறோம். நமக்கு மேலே 31 மாநிலங்கள் இருக்குது. அப்போ நீங்கள் சிறு தொழில் எடுத்தீங்கன்னாலும் சரி, சிறு தொழில் கமர்ஷியல் எல்லாம் இன்னும் மிக மோசமான ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். மீடியம் இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கனாலும், ஒரு நடுத்தர அளவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கனாலும் 27ஆவது இடமும் 30ஆவது இடத்துலையும் இருக்கிறோம். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா 8 ரூபா 66 பைசாவும் 9 ரூபா 45 பைசாவும் சார்ஜ் பண்ணுறாங்க. 7500 யூனிட் 15000 யூனிட்டுக்கு. அப்போ அதில் 27ஆவது இடம் 30ஆவது இடம். முன்னாடி போன ஆட்சியில் நம்ம கிட்டத்தட்ட 15ஆவது இடத்துல இருந்திருக்கிறோம். அதுலேருந்து 30ஆவது இடத்துக்கு சரிஞ்சிருக்கிறோம். ஆக்சுவலாக டபுள் த அமௌண்ட் ஏறதால அப்படியே ஆமாம், கிட்டத்தட்ட 36% 38% ஏற்றி இருக்கிறாங்க அந்த மீடியம் இண்டஸ்ட்ரி. அந்த 20க்கு அப்புறம் இந்த 3.5 ஆண்டுகளில் இவ்வளோ ஏறி இருக்கு. ஆமாம், இத்தனைக்கு இந்த வருஷம் ஏற்றினதை நம்ம இன்னும் கணக்கிலேயே எடுத்துக்கல. 24ல் எடுத்து இது ஏன்னா 23 வரைக்கும் தான் இப்போ ரிப்போர்ட் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து அரசாங்கத்துடைய டேட்டா தான். இது ஏதோ அரப்போர் வந்து நீங்கள் சொன்ன டேட்டா தப்பு அப்படின்றாங்க. நாம ஏதோ மத்திய அரசுடைய நிறுவனம் வெளியிடுறதை நீங்க எடுத்து செக், நாங்க அந்த டேட்டாவை தான் வெளியிட்டு இருக்கிறோம். மத்திய அரசாங்கத்துக்கு மாநில அரசு கொடுக்கிற டேட்டா, நம்ம மாநில அரசு தான் இதான் எங்க டாரிஃப்னு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலமும் அவங்களுடைய டாரிஃபை டேட்டாவாக கொடுத்து அதை தொகுத்து அவங்க ஒரு டேபிளாக போட்டிருக்கிறாங்க. இப்போ அந்த டேபிளை எடுத்து அதில் கிட்டத்தட்ட 50 எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கு. ஏன்னா ஒரு சில மாநிலங்கள்ல 2 எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கு, 3 எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கு. அப்போ நம்ம வந்து மாநிலங்கள் வைஸ் அதை தொகுத்து ஒரு மாநிலத்தில் 2-3 எலக்ட்ரிசிட்டி போர்டு இருந்தால் அதை ஆவரேஜ் பண்ணி ஒரு ரேட்டு கொண்டு வந்திருக்கிறோம். அந்த மாதிரி கொண்டு வந்து 37 மாநிலங்கள் அண்ட் யூனியன் டெரிட்டரியை கம்பேர் பண்ணியிருக்கிறோம். யார் வந்து குறைவாக இருக்கிறாங்க, யார் அதிகமாக இருக்கிறாங்க அந்த டேபிளை வச்சு. ஸோ இந்த வேலையை தான் நம்ம தொகுத்து ஒரு அறிக்கையாக வந்து நம்ம வெளியிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம 2 விஷயங்களில் நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது இருக்குது தமிழ்நாடு. ஒன்று வந்து 100 யூனிட் வரை
பயன்படுத்தக்கூடியவர்கள்ல நம்ம முதலிடம் இருக்கிறோம் டொமஸ்டிக்ல. ரெண்டாவது வந்து விவசாயத்தில் வந்து நம்ம ஃப்ரீ பவர் கொடுக்குறோம். ஆமாம், மும்முனை மின்சார இலவசம். அப்போ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை தவிர பாண்டிச்சேரி, கர்நாடகா இந்த 2 மாநிலங்கள் கொடுக்குறாங்க ஃப்ரீ பவர். ஸோ நம்ம 3 மாநிலங்களும் முதலிடத்தில் இருக்கிறோம் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும். மற்ற மாநிலங்கள்லாம் கொஞ்சம் சார்ஜ் பண்ணுறாங்க. சில பேர் 90 பைசா சார்ஜ் பண்ணுறாங்க, ₹1 சார்ஜ் பண்ணுறாங்க, ₹2 அந்த மாதிரி வெவ்வேறு ரேட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போது இதுதான் உண்மை நிலவரம். என்ன உண்மை நிலவரம்? தமிழ்நாடு இந்த 2 விஷயத்தில் முதலிடத்தில் இருக்குது. நீங்கள் சொல்லிடலாம், இப்போ 100 யூனிட் வரைக்கும் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதம் கண்டிப்பாக. அதற்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆஹா ஓஹோன்னு இருக்கிறவங்க கிடையாது. தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 90% மக்கள் வந்து அன்றாடம், அதாவது ஒவ்வொரு மாதமும் அவங்க சம்பாதிக்கிறத செலவு பண்ணக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. சேவிங்ஸ்னு பெரிய அளவில் சேவிங் வைக்கக்கூடிய அளவில் இருக்க மாட்டாங்க. அது ஒரு 5%, 10% தான் இருக்கலாம் மேக்ஸிமம். அப்போ அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த எலக்ட்ரிசிட்டியோடைய அந்த இபி டாரிஃப் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சுமை. இன்னொரு என்ன சொன்னாங்க அரசாங்கம் அப்படின்னு சொன்னால், நம்ம மட்டும்தான் ஏற்றலை, மற்றவங்களாம் ஏற்றிட்டு தான் இருக்கிறாங்க, நாங்கள் மட்டும்தான் ஏற்றலை, அதனால் நாங்கள் வேறு வழி இல்லை ஏற்றி ஆகணும் அப்படின்னாங்க. ஆனால் டேட்டா அப்படி காமிக்கல. டேட்டா அப்படி நீங்கள் மிச்சவங்களாமே ஏற்றுறாங்க சொல்லி குறிப்பிட்டதெல்லாம். ஆமாம், ஏறலையா? ஆமாம். அப்போ அந்த மாதிரி இருந்து மிச்ச மாநிலங்களும் அப்போ வந்து ஏறி இருக்கணும். நம்மளோட ரேங்க் வந்து நம்ம சரிய வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம ரேங்க்ல ஏன் சரியிறோம் அப்படின்னு சொன்னால் மிச்ச மாநிலங்கள் ஏற்றலை, நம்ம மாநிலம் ஏற்றுறோம் அப்படிங்கிறத தான் அது காண்பிக்குது. அப்போ இது மிக முக்கியமான கேள்வி. இது என்ன காமிக்குதுன்னா, ஆவரேஜாக நம்மளுடைய ரேட் அட் விச் நம்ம வந்து பவரை பார்த்தீங்கன்னா ஒரு 1/3 பவர் நம்மளே ஜென்ரேட் பண்ணுறோம். 1/3 பவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஷேர்லேருந்து நமக்கு வரும், இன்னொரு 1/3 வெளியில் ப்ரைவேட்லேருந்து வாங்குகிறோம். அப்போது இந்த மாதிரி செய்யக்கூடியதில் வந்து நம்ம ரொம்ப நிர்வாக சீர்கேடு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இதோடைய விளைவாக நம்ம என்ன ரேட்டுக்கு பவர் ஜென்ரேட் பண்ணுறோம் இல்லை பவர் வாங்குகிறோங்கிறது மற்ற பல மாநிலங்களை விட அதிகமான ரேட்டுக்கு நம்ம வாங்கி ஜென்ரேட் பண்ணுறோம் இல்லை வாங்குறோங்கிறத தான் காமிக்குது. அதனால தான் அதுவுமே தரவுகள் இருக்கா நம்மகிட்ட. கொள்முதல் பண்ணுறது நம்ம மற்ற மாநிலங்கள் அதிகமாக இது அதை தான் காமிக்குது. ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த ரேங்க் வந்து நமக்கு சரியிறோம் இல்லையா, இதோடைய அர்த்தம் என்னன்னா, இப்போ ஒரு மற்ற மாநிலங்களால் ஒரு ஆவரேஜாக இப்போ அவங்களால டாரிஃப் வந்து இப்போ 400 யூனிட்டுக்கு அவங்களால ₹4 கொடுக்க முடியுது, உங்களால் ₹5 தான் கொடுக்க முடியுது அப்படின்னு சொன்னால் அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ₹5 அளவில் தான் உங்களால் ப்ரொக்யூர் பண்ண முடியுது இல்லை ஜென்ரேட் பண்ண முடியுதுன்னு அர்த்தம். ஏன்னா இபி ஒன்றும் லாபத்தில் இயங்கலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளவு சார்ஜ் பண்ணியும் நாங்கள் நஷ்டத்தில் இயங்குகிறோம், ₹17,000 கோடி நஷ்டமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏற்றின பிறகும் கூட அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க, மின்சார வரையும் இவ்வளோ பெரிய நஷ்டத்தில் இயங்குது. ஏன் இவ்வளோ நஷ்டத்தில் இயங்குது? ஆனால் சமீபத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு பேட்டியில் வந்து கடந்த ஆட்சியில் வந்து ₹11 மேலே கொள்முதல் பண்ணாங்க, நாங்கள் யூனிட் வந்து ₹5 அந்த மாதிரி தான் கொள்முதல் பண்ணுறோன்றாரு. இப்போ இதுதான் மிக முக்கியமான கேள்வியும் கூட. 2013 அந்த காலகட்டம் வரை மின்சாரத்துடைய ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அதாவது கிடைக்கக்கூடியதே தெர்மலாக இருக்கட்டும் இல்லை சோலாராக இருக்கட்டும், இதோடைய ரேட்டெல்லாம் அதிகமாக இருந்தது. 2016 தமிழ்நாட்டில் கிரிட் கனெக்டிவிட்டி நடத்துது. அதாவது நார்த் இந்தியாவோட கிரிட் கனெக்டிவிட்டி ஏற்பட்டதோடைய விளைவு என்ன? நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ சத்தீஸ்கர்லேருந்து உங்களால் கரண்ட் வாங்க முடியும், எங்கேருந்து வேணாலும் நீங்கள் வந்து கரண்ட் இந்தியா ஃபுல்லாக எங்கேருந்து வேணாலும் நீங்கள் வந்து மின்சாரத்தை கொண்டு வர முடியும். அது மின்சாரம் கடத்தி வர்றதுக்கு பெரும் செலவாச்சு. அப்போ வந்து பண்ணவே முடியாது, கிரிட்டே கிடையாது. நீங்கள் வந்து சவுத்துக்குள்ளே தான் வாங்கணும், சவுத்துல மட்டும் தான் கிரிட் இருக்கிறதுனால இதுக்குள்ளே ஆப்ஷன் குறைவா இருக்கு. அப்ப அதனால ரேட் அதிகமா இருந்தது. அப்போ ஒன்ஸ் அந்த கிரிட் கனெக்டிவிட்டி ஏற்பட்டவுடன் ₹4 இருந்த யூனிட் ரேட்டு ₹2 குறைஞ்சது மார்க்கெட்ல வாங்குறது. சோலார் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக ₹6 7 இருந்த சோலார் பவர் வந்து ₹2 ₹2.5 இன்னைக்கு வந்தாச்சு மார்க்கெட் ரேட்டே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா. அப்போ இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு அரசுக்கு இருக்கு. அரசுக்கு வந்து செலவினங்கள் குறையுதுன்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து நீங்க எந்த ரேட்டுக்கு பவர் உங்களால் வாங்க முடியுதுங்கிறது வந்து குறைவாக இருக்கும் பொழுது அப்போ நீங்கள் டேரிஃபை குறைக்கணும். அப்போது இந்த தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்குவதில் ₹2 மார்க்கெட் ரேட் இருக்கும்போது ₹4 இவங்க வந்து ஏன் வாங்குறீங்க? அப்போ அந்த மாதிரியான ஒப்பந்தங்களில் வந்து ஊழல் நடக்குது, முறைகேடு நடக்குது. இப்போ அங்கேருந்து தான் நீங்கள் வந்து மீட்டெடுக்கணும் அந்த பணத்தை. ஆனால் சாமானிய மனிதர்கள் மேலே நீங்கள் கரண்ட் பில்லாக அந்த இழப்புகளை வந்து சுமத்துறீங்க. நீங்கள் வந்து குறைவான இபி டாரிஃப் வைப்பதன் மூலமாக அவங்களுடைய தொழிலுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க. அவங்க தொழில் முனைவோருக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு வரதுக்கான ஒரு ஹெல்ப் வந்து பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் கவர்மெண்ட் பண்ணுறது. அதே அவர்களுடைய பொருளாதாரம் மேம்பட்டதானே எங்கள் மாநிலத்தினுடைய பொருளாதாரம் மேம்படும். அதை கவனத்தில் கொள்ளாத அரசு.
அதுதான் கொள்ள மாட்டேங்கிறாங்க. அதை கவனத்தில் கொள்ளாதது தான் இந்த ரிப்போர்ட் வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கு. நீங்கள் வந்து இதை வெறும் ஒரு பிஆர் எக்ஸசைஸ் மாதிரி நாங்கள் தான் குறைவுன்னு சொன்னால் பத்தாது. மக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறாங்க. இது மக்கள் தான் இந்த கேள்விகளை எழுப்பணும். மேபி இந்த ஆதங்கங்கள்லாம் எலெக்ஷன் ரிசல்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகாதால ரொம்ப மெத்தனமா எடுத்து கடந்து போகுது தமிழக அரசு. இருக்கலாம், அவங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து மக்கள் வந்து ஒவ்வொரு சட்டமன்றத்துக்கு வரல, இன்னும் சட்டமன்றத்துக்கு தேர்தல் வரல. மக்கள் வந்து ஏற்கனவே அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒவ்வொரு விஷயமும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் பொழுது இது வந்து மக்கள் மேலே ஒரு அடிஷ்னல் சுமையாகத்தான் இருக்கு. நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஊழல் நடக்குது, நஷ்டம் ஆகுதுன்னா எவ்வளோ காலத்துக்கு தான் நஷ்டம்னே சொல்லிட்டு இருப்பீங்க? அப்போ நீங்கள் இப்போ ஏற்றின பிறகும் நஷ்டம் சொல்றீங்க. இவ்வளவு சுமையை மக்கள் மேலே ஏற்றி வச்சதுக்கு அப்புறமும் அந்த மின்சார வாரியம் நஷ்டம்னா அப்போ அதுக்கு காரணம் அதில் இருக்கிற நிர்வாக சீர்கேடும் ஊழல்களும் தான் காரணம். அப்போ அதை நீங்க அட்ரஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதற்கான தீர்வை நோக்கி நகராம தற்காலிக தீர்வை எங்க மேல சுமையை சுமத்துறீங்க. இல்லைன்னா ஒரு வருஷம் ஏத்தாம இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த வருஷம் என்ன பண்றாங்கன்னா நஷ்டத்தை ஈடுகட்ட அரசாங்கத்துல இருந்து ஒரு சப்சிடி அமௌண்ட்னு அனௌன்ஸ் பண்ணி மின்சார வாரியத்துக்கு கொடுக்குறாங்க. அது யாருடைய பணம்? நம்மளுடைய வரி பணம் தான். அது ஏதாவது ஒரு நலத்திட்டத்துக்கு பயன்பட வேண்டிய பணம். பட்ஜெட்ல அடிபட்டு போகுது. அப்போ இரண்டுமே நேரடியாக மக்களை தான் பாதிக்குது. அப்போ அதை தான் நம்ம வந்து அரசாங்கத்திட்ட கேட்குறோம். மக்களுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கோங்க, மக்களுடைய பிரச்சனையை அட்ரஸ் பண்றதுக்கான தீர்வை நோக்கி வேலை செய்யுங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். பல தகவல்களை விரிவாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி. நன்றி. மேக்னஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் எஸ்பி சக்திவேல் இயக்கத்தில் குணநிதி நடிக்கும் அலங்கு வெற்றி நடை போடுகிறது. விவே நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ், உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட்.